இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசி சீரியலில் இப்போ முத்து மீனாவுடைய அந்த க்ளோஸ்னஸ் தான் நிறைய பேருக்கு இந்த சீரியல் பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சீரியலில் அத்தனை கதாபாத்திரமே நல்லா நடிக்கிறாங்க. கதைக்களம், அந்த கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கின விதம், அவங்களுடைய பேக் ஸ்டோரி, ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஆசை, ஒரு எண்ணம், ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத சூப்பராக காமிக்கிறாங்க. பாட்டியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து ஆரம்பித்து இப்போ இவங்களுடைய ஸ்ருதி வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க. ஒருத்தவங்க ஒரு உண்மையை சொல்லணும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்யணும், மற்றவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை. இதில் ரவிகிட்டேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சிம்பிளாக ஆரம்பிக்கிற கேம். இந்த கேம் கண்டிப்பாக போக போக கொஞ்சம் சீரியஸ் ஆக போகுது. அதில் 2 விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கறது இருக்குது. ஒன்று, விஜயா ஏன் முத்து மேலே இவ்வளோ வெறுப்பாக இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதில் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்லி முத்துவை காயப்படுத்தி முத்து அப்படியே உடஞ்சி போகிறாரா அப்படிங்கிறது ஒன்றுனா. இன்னொன்று, அதை விட பெரிய விஷயம், ஆரம்பத்தில் ஒரு 6வது 7வது எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு முதல்ல முத்து வரும்பொழுது முத்துக்கிட்டக்க ஜோதி ஆளை போய் பார்த்தியான்னு கேட்பாங்க. அவர் அழுதுகிட்டே நிற்பார், கரையோரமாக நிற்பார். அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஒரு மரத்தில் முத்து ஜோதி அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அப்படியே உருகி போய் நிற்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை அவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறதும் மனோஜும் இருக்க மாதிரி இவரும் இருக்க மாதிரி சின்ன பிள்ளைகளே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ண மாதிரி காமிப்பாங்க. அது என்னங்கிறத நமக்கு ரிவீல் பண்ணவே இல்லை. இந்த 2 விஷயத்தை பற்றி ஒரு உண்மையோட சொல்லி என் மனசில் என்ன ஜோதி இருக்காங்கிற மாதிரியோ, இல்லை ஜோதின்னு ஒரு பொண்ணு தான் முதல்ல நான் காதலிச்சேங்கிறத சொல்ல, இப்போ திடீர்னு அந்த ஜோதியுடைய கேரக்டரை திருப்பி கொண்டு வரது, அதனால கதாபாத்திரத்தில் இன்னமும் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கிறது அப்படின்னு கொண்டு போனால், யூஸ்வலாக எல்லா சீரியலும் இருக்கும். ஒரு ஆள் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு காதல் நல்லா போயிட்டுனா ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ நடுவில் கூட்டு வந்துருவாங்க. ஐயோ அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் இங்கே எதுவும் இல்லை. அப்படி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, இவர் ஏன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனார்? மனோஜ் செய்த குற்றத்துக்காக இவர் உள்ளார போனார் அப்படின்னா என்ன குற்றம் அது? எதனால விஜயாவோட வெறுப்பாக இருக்காங்க? விஜயாவுக்கு தான் உண்மையாக பிறந்த மகனா இவர் முத்து அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை பற்றி வந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அது இந்த ட்ரூத் ஆர் டேரில் ஒரு பெரிய உண்மை வெளில வரலான்னு தோணுது. நடக்குமா இல்லை புஷ்ஷுன்னு போயிடுமாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இதில் எது உண்மையாக இருக்குன்னு தோணுது? பழைய காதலிலாம் திருப்பி இந்த முக்கோண காதல் கதையெல்லாம் தயவு செஞ்சு வேணாம் இந்த கதையில் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.